இந்த வீடியோவில் நாம் புளிச்சக்கீரை கடையல் எப்படி செய்வதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரை கடையலுக்கு நான் ஒரு கத்து புளிச்சக்கீரை எடுத்திருக்கேன். இந்த புளிச்சக்கீரை நாட்டு புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரையில் 2 வகை இருக்குது. இது நாட்டு புளிச்சக்கீரை. இன்னொன்று குட்டியாக இருக்கும். அது இலை அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஆனால் இது நாட்டு புளிச்சக்கீரை கொஞ்சம் சிறு கசப்பாக இருக்கும். இதை இலையை மட்டும் நம்ம பிரித்து போட்டுக்கலாம். இது சிறு கசப்பாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இது இப்போ இந்த இலையை மட்டும் பிரித்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம இதை அலசி எடுத்துக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் இலையை பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் தண்ணி நல்லா தடந்து விட்டு நல்லா ஊற வைங்க. கொஞ்சம் நேரம் கீரையை அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க. தக்காளி 3 தக்காளி போட்டுக்குங்க அரிஞ்சு. பச்சை மிளகாய் 4 போட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காவை பொடியாக நறுக்கி அதில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் எடுத்து போட்டுக்கோங்க. கத்திரிக்காவை ஒரு 4 கத்திரிக்காவை பொடியாக நறுக்கிக்குங்க. அதில் எடுத்து போட்டுக்கோங்க. அப்போ தான் கசப்பு தன்மையை இந்த கத்திரிக்காய் எடுத்துரும். நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது கத்திரிக்காய் எல்லாம் வெந்த பிறகு நம்ம இந்த கீரையை அலசி அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் எல்லாமே வெந்து போச்சு. இப்போ இந்த கீரையை அலசி அதில் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த கீரை வேகணும். கீரை வேகிற வரைக்கும் வேக விடுங்க. அப்படியே பாருங்கள், நல்லா தண்ணியும் நல்லா சுண்டி வந்துருச்சு. கீரையும் நல்லா வெந்துருச்சு. இப்படி நல்லா நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா லசங்கும் இலை. அப்போ கீரை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து ஒரு சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு கடையிற சட்டி இருக்கோல, அதுலேயும் நம்ம கீரையை கடைஞ்சி எடுத்துக்கலாம். எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. புளி கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க. நல்லா கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். நம்ம இதையும் வெடிக்கட்டி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கசப்பு இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லைட்டாக புளியை ஊற வச்சு நம்ம ஊற்றுறோம். இப்போ நல்லா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்குங்க. சூட்டோடு கடைஞ்சிக்குங்க. ஈஸியாக கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா கடைஞ்சி வந்துடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்குங்க. இப்போ இந்த கீரையை நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே 2 காஞ்ச மிளகா போட்டுக்குங்க. காஞ்ச மிளகா நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதக்கிக்குங்க. நம்மளுக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கிடுச்சு. இப்போ பூண்டு தோலோட ஒரு 4-5 பூண்டு, 4-5 பல்லு பூண்டு நசுக்கி அதில் போட்டுக்குங்க. போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இந்த பூண்டு நல்லா வாசனையை கொடுக்கும் கீரை சாப்பிடும்போது. தோலோடு நசுக்கி போட்டுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தாளித்து அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். கீரை கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.